ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பொரியல்னு பார்த்தீங்களா? முருங்கீரை பொரியல். ஸோ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முருங்கை சூப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருங்கைக்கீரையை சூப்பாகவும் பண்ணி குடிக்கலாம். அண்ட் தென் அதை ஒதுக்கி பொரியலாகவும் போட்டு குடிக்கலாம். இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு நாள் அப்படியே வச்சிட்டோம்னா அதுவே எல்லாம் உதிர்ந்துடும். தென் நம்ம எடுத்து அதை மிளகு, சீரகம், பூண்டு போட்டு சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம். இல்லை நீட்டாக இது பண்ணி பொரியலாகவும் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான அவ்வளோ ஒரு இரும்பு சத்து, விட்டமின் டி எல்லாமே இருக்கிற அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லதானது இந்த முருங்கைக்கீரை. ஸோ இது வாரத்துக்கு ஒரு 2 டைமாவது சாப்பிடுங்க. சூப்பு வச்சு குடிங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது. முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் எல்லாமே அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ இது எல்லோரும் கண்டிப்பாக வீக்லி 2 ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நல்லது.